இந்த உருவத்துல இருக்க சிலையை நீங்க பல கோவில்கள்ல பார்த்திருப்பீங்க. இதுக்கு பேரு தான் யாளி. இந்த விலங்கோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சிங்கத்தோட உடம்பும் யானையோட முகமும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விலங்கு கிமு 25,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த யாழியை பத்தி தமிழ் இலக்கியங்களான புறநானூற்றுலையும் நற்றிணையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த யாழி பல வகையா காணப்பட்டிருக்கு. சிங்கத்தோட உடல் அமைப்பிலையும் நாய், ஆடு இல்லைன்னா எலி இந்த விலங்கோட சாயத்துல இருக்க தலையும் கொண்டிருந்திருக்கு. இந்த யாழி யானையை விட ரொம்பவும் பெரிய விலங்கா இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஒரு சில கோவில்கள்ல வாயில முட்டை மாதிரி இருக்கிற உருண்டையான கல்லு அந்த யாழி வாயில் இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அதை கையை விட்டு எடுக்கலான்னு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால எடுக்க முடியாது. அதுதான் யாழியோட முட்டை அப்படின்னு சொல்றாங்க. சங்க நூல்கள்ல தெள்ள தெளிவா இந்த யாழியை பத்தி குறிப்பிட்டிருக்கனால இது கண்டிப்பா ஒரு கற்பனை விலங்கா இருக்க வாய்ப்பே இல்லை. இது லெமுரியா கண்டத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம்னு, அந்த கண்டம் அழியும் போது இதுவும் சேர்ந்து அழிஞ்சு போயிருக்கலாம்னு நம்பப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.